இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரதமர் அன்வார் பெரிய அளவிலான அமைச்சரவை மாற்றம் இருக்காது. அமைச்சரவை மாற்றம் பற்றி அரசால் புரசலாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் பெரிய அளவிலான அமைச்சரவை மாற்றம் எதுவும் இருக்காது என பிரதமர் தெளிவுபடுத்தியுள்ளார். சில காலி இடங்களை நிரப்ப வேண்டிய அவசியம் உள்ளது. இருப்பினும் தற்போதைய அமைச்சரவை 1 வருடம் முதல் 1.5 வருடம் வரை தொடரும் என ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். அரசாங்கத்தின் நிலைத்தன்மை மற்றும் தொடர்ச்சியான ஆட்சிதான் முக்கியம் என்றார் அவர். பிரதமரின் இந்த அறிவிப்பின் மூலம் அமைச்சரவை மாற்றம் குறித்த பேச்சுகள் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. PKR கட்சி தேர்தலில் தோல்வி கண்டதை அடுத்து ஸ்ரீ ராபிசி ரம்லி நிக் நஸ்மி நிக் அகமது இருவரும் சில மாதங்களுக்கு முன்னர் அமைச்சரவையிலிருந்து விலகியதை அடுத்து அவ்விடங்கள் காலியாகின. நிரந்தரமாக யாரையும் நியமிக்காமல் தற்காலிகமாக 2 அமைச்சர்கள் அவ்விரு பொறுப்புகளையும் கவனித்து வருகின்றனர். இந்நிலையில் 40% சபா வருவாய் விவகாரம் தொடர்பில் அண்மையில் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து டத்தோ இவோன் பெனடிக் விலகினார். மிட்டி எனப்படும் முதலீடு அனைத்துலக வாணிபு மற்றும் தொழில்துறை அமைச்சரான தெங்கு டத்தோ ஸ்ரீ சப்ருல் அசீஸின் செனட்டர் பதவி காலமும் முடிவடைவதால் இன்றோடு அவரின் அமைச்சர் பொறுப்பும் முடிவுக்கு வருவது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் 4 இடங்கள் காலியாக உள்ளன. மருத்துவ சட்ட சீர்திருத்தங்களில் புதிய மைல்கல். முதல் மரபணு நோயியல் நிபுணர்களை பதிவு செய்த மலேசிய மருத்துவ மன்றம் முதன்முறையாக மரபணு நோயியல் நிபுணர்களை பதிவு செய்து மருத்துவ வரலாற்றில் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிஃப்லி அகமது நேற்று அதனை அறிவித்தார். 1971ஆம் ஆண்டு மருத்துவ சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தங்களின் பலனாக மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தால் மரபணு நோயியல் பட்டம் அங்கீகரிக்கப்பட்டது அதனை சாத்தியமாக்கியுள்ளது. 2024 நிறைவேற்றப்பட்ட மருத்துவ சட்ட திருத்தங்களும் இவ்வாண்டு அமுல்படுத்தப்பட்ட விதிகளும் உள்ளூர் பல்கலைக்கழகங்களின் முதுகலை திட்டங்களையும் சுகாதார அமைச்சின் பேரலல் பாத்வே பயிற்சிகளையும் வெளிப்படையாக அங்கீகரிக்கும் வலுவான சட்ட அடித்தளத்தை உருவாக்கியுள்ளன என்றார் அவர். இதற்கு முன் கார்டியோதொராசிக் எனப்படும் இதய தசை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பதிவு, பயாரான் இன்டென்சிவ் பகார் பிரா வார்த்தா ஊக்கத்தொகை மற்றும் வெளிநாட்டில் பயிற்சி பெற்ற மலேசிய மருத்துவர்களுக்கான மதிப்பீட்டு முறையும் நடைமுறைப்படுத்தப்பட்டன. இவை அனைத்தும் மலேசிய மருத்துவ வெள்ளை அறிக்கையின் 15ஆம் ஆண்டு கால தொலைநோக்கு திட்டத்துடன் இணைந்துள்ளன. முதலாவது மின்சார வாகனத்தை ஃபெரடுவா வெளியீடு செய்தது. நிலையான மின்சார வாகன சூழல் அமைப்பை உருவாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக காப்புறுதி மற்றும் பேட்டரியை தவிர்த்து 80,000 ரிங்கிட் விலையில் ஃபெரடுவா தனது முதல் மின்சார வாகனமான QVE நேற்று அறிமுகப்படுத்தியது. தொலைநோக்குடைய மின்சார வாகனத்திற்கான தேடலை குறிக்கும் QVE 800 மில்லியன் ரிங்கிட் மேம்பாட்டு செலவை ஏற்படுத்தியதோடு இத்திட்டம் 100க்கும் மேற்பட்ட உள்ளூர் நிபுணர்களை உட்படுத்தியுள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதியன்று தொடங்கப்பட்ட புதிய தொழில்துறை பெருந்திட்டம் 2030 கீழ் மின்சார வாகன சூழல் அமைப்பை உருவாக்க உள்ளூர் வாகன உற்பத்தியாளர்களிடையே ஃபெரடுவா தலைவராக நியமிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அந்த தெளிவான வழிகாட்டுதலுக்கு ஃபெரடுவா ஒரு EV எனப்படும் மின்சார வாகன வெளியீட்டை நிறைவேற்ற வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் இலக்கு மிகவும் அலட்சியமானது என்றும் போதுமான உள்ளூர் திறன்கள் மற்றும் நிபுணத்துவம் இன்னும் நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம் என்றும் தான் நினைத்ததால் சற்று பதட்டமாக இருந்ததையும் உணர்ந்ததாக அன்வார் கூறினார். ஆனால் நேற்று இந்த ஃபெரடுவா EV வெளியீட்டை பற்றி மட்டுமல்ல, உள்ளூர் திறமையாளர்களின் நிபுணத்துவம், கட்டொழுங்கு மற்றும் விடாமுயற்சி மூலம் இது தயாரிக்கப்பட்டது என்பதாலும் தான் மிகவும் பெருமைப்படுவதாக QVE கார் வெளியீட்டு விழாவில் உரையாற்றிய போது பிரதமர் தெரிவித்தார். தமிழ் பள்ளிகளில் திருவள்ளுவர் சிலையை அகற்ற உத்தரவா? ஜொகூர் கல்வி இலாகாவுக்கு இந்து தர்ம மாமன்றம் வன்மையாக கண்டனம். மலேசிய இந்து தர்ம மாமன்றம் ஜொகூர் மாநில தமிழ் பள்ளிகளில் திருவள்ளுவர் சிலையை அகற்றும் மாநில கல்வி இலாகாவின் உத்தரவை வன்மையாக கண்டித்துள்ளது. பொறுப்பற்ற நடவடிக்கை கலாச்சார உணர்வுகளை புறக்கணித்து பாகுபாடுகளை உண்டாக்கி சமூக ஒற்றுமையை பாதிக்கும் என மாமன்றம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டது. திருவள்ளுவர் சிலை தமிழ் இலக்கியத்தின் உயரிய அடையாளமாகவும் கல்வி மற்றும் நெறிமுறை மதிப்புகளின் பிரதிநிதியாகவும் தமிழ் பள்ளிகளில் வைக்கப்பட்டுள்ளது.
இது மத வழிபாட்டுக்கான சிலை அல்ல என மாமன்றத்தின் தலைவர் ரிஷிகுமார் வடிவேலு ஜொகூர் கல்வி இலாகாவின் இயக்குநருக்கு எழுதிய கடிதத்தில் சுட்டிக்காட்டினார். எனவே அவ்வுத்தரவை உடனடியாக திரும்ப பெறுவதோடு அவ்வுத்தரவு வழங்கப்பட்டதற்கு தெளிவான விளக்கமும் வழங்கவும், இதுபோன்ற இன உணர்வுகள் தொடர்பான முடிவுகளில் முதலில் கலந்துரையாடல் நடத்தவும் மாமன்றம் வலியுறுத்தியது. மலேசிய மடானி கொள்கையின் அடிப்படையில் இன ஒற்றுமை மற்றும் கலாச்சார நீதியை பாதுகாக்கும் முயற்சிகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என ரிஷிகுமார் கேட்டுக்கொண்டார். கம்போங் பண்டானில் இளைஞர் படுகொலை, 2 மியான்மர் நாட்டவர்கள் கைது. கோலாலம்பூர் கம்போங் பண்டானில் ஏற்பட்ட கலவரத்தில் 22 வயதுடைய மலாய் ஆடவர் ஒருவர் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தில் 2 மியான்மர் நாட்டவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நள்ளிரவு இளைஞர் ஒருவர் சாலையில் இரத்த கசிவுடன் கிடந்ததாக தகவல் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது தலை மற்றும் இடது கையில் தீவிர காயங்களும் இருந்தன என்று வங்சாமாஜு மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது சாயிம் இஸ்மாயில் தெரிவித்தார். அந்த இளைஞர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் அடுத்த நாள் காலையில் அவர் உயிரிழந்ததை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். இந்த வழக்கு கொலை குற்ற அடிப்படையில் தண்டனை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் நீதிமன்றம் சந்தேக நபர்களை டிசம்பர் 2ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சமூக வலைதளங்களில் இந்த தாக்குதல் குறித்த காணொலி பரவி வரும் நிலையில் அதில் பலரும் சேர்ந்து பாதிக்கப்பட்டவரை கல் மற்றும் ஆயுதங்களால் தாக்குவதையும் தெளிவாக காண முடிந்தது. பஹாங் பேரா புறநகர் தங்கும் விடுதிகளில் ஸ்கேமர் கால் சென்டர் அதாவது மோசடி தொலைபேசி அழைப்பு நிலைய செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்த கும்பல் ஒன்று போலீஸ் கண்காணிப்பை தவிர்ப்பதற்கு நகர்ப்புறங்களை விட்டுவிட்டு புறநகர் ஹோட்டல்களில் செயல்பட தொடங்கியுள்ளது. கடந்த வியாழக்கிழமை 28 முதல் 39 வயதுடைய 8 பேர் கொண்ட கும்பல் ஒன்றை போலீசார் புறநகர் ஹோட்டல் ஒன்றில் கைது செய்தனர் என்று பேரா மாவட்ட போலீஸ் தலைவர் ஜுல்கிஃப்லி நாசிர் கூறினார். அந்த கும்பல் டெலிகிராம் செயலியின் வாயிலாக சீன மக்களை குறிவைத்து முதலீட்டு ஆலோசகர் அல்லது நிதி அதிகாரியை போல நடித்து அவர்களை மிரட்டி பணம் பறிக்க திட்டமிட்டதை போலீசார் விசாரணையில் கண்டறிந்தனர். இந்நிலையில் அவர்களின் அக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குபிங் 3.5 மைல் இந்திய கிராமத்திற்கு அமரர் ஜெகநாதன் பெயர் சூட்ட உத்தேசம். 16 இந்திய குடும்பங்களுக்கு நிலப்பட்டா. குபிங் 3.5 மைலில் அமைந்துள்ள இந்திய கிராமத்திற்கு அமரர் சி ஜெகநாதன் பெயர் சூட்டுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் அதே வேளையில் அந்த கிராமத்தில் உள்ள 16 இந்திய குடும்பத்திற்கு வீட்டு மனை நில உத்தரவாத கடிதத்தை பேரா ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் வழங்கியுள்ளார். இந்த கிராமம் இதுவரை முறையான பெயரை கொண்டிருக்கவில்லை. இதனை முன்னிட்டு இக்கிராமம் உருவாக சேவையாற்றியுள்ள அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் பொருட்டு மறைந்த சகோதரர் ஜெகநாதன் சிம்மாத்திரி பெயரை சூட்ட முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக கம்பர் மாவட்ட நில இலாகா இகாகுனருடன் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவு எடுக்கப்படும் என சிவனேசன் குறிப்பிட்டார். மேலும் இந்த கிராமத்தில் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய திருப்பணி தொடங்கப்பட்டுள்ளதால் அந்த திருப்பணிக்கு பேராக் மாநில அரசாங்கம் அடுத்த ஆண்டு நிதியுதவி வழங்கி உதவி செய்யும் என்று சிவனேசன் கூறினார். பேராக் மாநிலத்தில் அரசாங்க நிலத்தில் பல ஆண்டுகளாக குடியேறிய மக்களுக்கு கட்டம் கட்டமாக நிலப்பட்டா வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இங்குள்ள மக்களுக்கு நில உத்தரவாத கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்னாப்சாட் செயலி மூலம் இளம் பெண்ணை ஏமாற்றிய ஆடவனுக்கு 4000 ரிங்கெட் அபராதம். சமூக ஊடக செயலி மூலம் இளம் பெண்ணை ஏமாற்றியதாக கூறப்படும் 32 வயதுடைய ஆடவனுக்கு ஆபாச படங்களை வைத்திருந்த குற்றத்திற்காக பெடலிங் ஜெயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நேற்று 4000 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டது. லோரி ஓட்டுநரான அந்த ஆடவன் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து மேஜிஸ்ட்ரேட் ஷரில் அனுவார் அகமது முஸ்தபா இந்த தண்டனையை விதித்தார். அபராதத்தை செலுத்த தவறினால் 3 மாத சிறை தண்டனையை அனுபவிக்கும்படி அவனுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். நவம்பர் 23ஆம் தேதி மதியம் 12:30 மணியளவில் பண்டார் உத்தமாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியகத்தில் ஓப்போ A16 கைத்தொலைபேசியில் ஆபாச வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை வைத்திருந்ததாக அந்த ஆடவன் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. ஸ்னாப்சாட் சமூக வலைதளம் மூலம் 15 வயது பெண் ஒருவரை ஏமாற்றி அப்பெண்ணுக்கு சொந்தமான 15,000 ரிங்கிட் மதிப்புள்ள நகைகளை பெற்றதாக அவனுக்கு எதிராக மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மற்றொரு குற்றச்சாட்டும் கொண்டு வரப்பட்டது. கோதா டாமன்சாரா செக்ஷன் 11 உள்ள ஒரு வீட்டில் இருந்த பெண்ணிடம் இருந்து கடந்த அக்டோபர் 26ஆம்
தேதி அந்த நகைகளை ஏமாற்றி சென்றதாக தண்டனை சட்டத்தின் 420வது விதியின் கீழ் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியதால் அவனுக்கு 6000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. இதனிடையே இந்த குற்றச்சாட்டு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி மீண்டும் மறுவாசிப்புக்கு வருகிறது. ஹட்டியாய் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட மலேசியர்களின் வாகனங்கள். அண்மையில் தாய்லாந்தின் ஹட்டியாய் பகுதியில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தில் 1200 முதல் 1500 மலேசிய வாகனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அதில் சில வாகனங்கள் ஹோட்டல்களின் தரை மட்டத்தில் இருக்கும் வாகன நிறுத்தும் இடத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கின. பாதிக்கப்பட்ட வாகனங்களை தாய்லாந்து லாரிகளின் மூலம் மலேசிய எல்லைக்கு கொண்டு சென்ற பின்னர் மலேசிய லாரிகள் மூலம் அவைகளை மீட்டெடுத்துள்ளனர். இந்நிலையில் முற்றிலும் சேதமடைந்த வாகனங்களை அதன் உரிமையாளர்கள் அங்கேயே விட்டுவிட்டு சென்றனர். இந்நிலையில் மீட்பு பணியில் ஈடுபட்ட 23 மலேசிய தன்னார்வ தீயணைப்பு அணிகளுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். நடிகை சமந்தா இயக்குனர் ராஜ் நிடிமோரு திருமணம், நெருங்கிய உறவினர்கள் பங்கேற்பு. பிரபல தென்னிந்திய நடிகை சமந்தா ருத்பிரபு இயக்குனர் ராஜ் நிடிமோருவை கரம் பிடித்துள்ளார். நேற்று காலை கோயம்புத்தூரில் உள்ள ஈஷா யோகா மைய லிங்க பைரவி கோவிலில் எளிமையாக அவர்களின் திருமணம் நடைபெற்றது. சுமார் 30 நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்ட இந்த விழா ஆன்மீக சூழலில் நடைபெற்றது. சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 1/12/2025 என பதிவிட்டு புகைப்படங்களோடு திருமணத்தை உறுதிப்படுத்தினர். இருவரும் முன்பு த ஃபேமிலி மேன் சீசன் 2 மற்றும் சிட்டாடல் ஹனிபனி போன்ற தொடர்களில் இணைந்து பணியாற்றியிருந்தனர். தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவின் முன்னாள் மனைவியும் நாகார்ஜுனாவின் முன்னாள் மருமகளுமான சமந்தாவுக்கு இது 2வது திருமணமாகும். நாக சைத்தன்யாவுடன் விவாகரத்து பெற்ற பிறகு சினிமாவில் நடித்து வந்த சமந்தா மீண்டும் இல்லற வாழ்க்கையில் இணைந்திருப்பதை சமூக ஊடகங்களில் ரசிகர்கள் வரவேற்று வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.